சினிமாவோட கதை தான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுது. அந்த படத்தினுடைய வெற்றி தோல்வி இப்படி எல்லாத்தையுமே. டேக் தளபதி ஃபார் தட் மேட்டர். மகாபாரதத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் அது. அதே மாதிரி ராவன் நாயகன் படம் எடுத்திங்கன்னா கமல்ஹாசன்ற அந்த பர்சன் வந்து ரொம்ப நல்ல ஹீரோ கிடையாது. அவரோட பெர்ஸ்பெக்டிவ்ல அதை சொல்லப்பட்டிருக்கு அந்த கதை. நிறைய படங்களில் ஹீரோயின்ஸே அப்படிதான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபியூ சீன்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வேலைன்னே தெரியாது, அவங்க மறைஞ்சு போயிடுவாங்க. இந்த மாதிரி இல்லாமல் ஹிருதயம் மலையாள படம் பார்த்தீங்கனாலே ஒரு காலேஜ் லைஃபு, லவ் லைஃபு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். அதில் எக்ஸ்ட்ராடினரியாக புது ஸ்டோரி லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதை அவங்க ட்ரீட் பண்ண விதம் வேற மாதிரி இருக்கும். ஹாய், திஸ் இஸ் சினிமா ட்ராவலர். சினிமாவை பற்றி பேசும்போது சினிமாவுக்கு கதை பண்ணுறதை பற்றி நம்ம பேசாமல் இருக்கவே முடியாது. சினிமாவோட கதை தான் எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுது. அந்த படத்தினுடைய வெற்றி தோல்வி இப்படி எல்லாத்தையுமே. ஸோ அப்பேற்பட்ட அந்த படத்துக்கான கதையை எப்படி உருவாக்குறது, ஸ்க்ரீன் பிளே எழுதுறதை பற்றி நிறைய கோர்சஸ் இருக்குது, நிறைய புக்ஸ் இருக்குது. பட் ஸ்டோரி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நிறைய விஷயங்கள் சொன்னதில்லை. அது ஏன்னா நம்மளுக்கே கதைகள் தெரியும். ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் ஸ்டோரி டெல்லிங் மிஷின்ஸ் அப்படின்னு நான் எங்கேயோ படித்தேன். அந்த மாதிரி கதை சொல்றதுன்றது வந்து ஹியூமன் பீயிங்ஸோட நேச்சர். we tell stories all the time, we bring in characters. எவ்ரி டே லைஃப்பில் நம்ம எத்தனை கதைகள் சொல்கிறோம் நம்மளே யோசிச்சு பார்த்தோம்னா தெரியும். ஆஃபீஸ்க்கு ஒரு லேட்டாக போகிறோம், அந்த நேரத்தில் ஒரு எக்ஸ்கியூஸ் மாதிரி ஒரு ஸ்டோரி சொல்கிறோம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசும்போது அந்த நேரத்தில் நிறைய கதைகள் சொல்கிறோம். இப்படி கதைகளாலேயே நம்ம வந்து சூழப்பட்டிருக்கோம். மாயா ஆஞ்சலோ, த கிரேட்டஸ்ட் அமெரிக்கன் போயட், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, there is no greater agony in bearing an untold story inside you அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்குள்ள கதைகளை அடக்கி வச்சுக்கிட்டு அதை வெளியே சொல்ல முடியாமல் இருக்கிறது தான் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய ஒரு சோகம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி நமக்குள்ள எல்லாருக்குள்ளேயுமே அவ்வளோ கதைகள் இருக்குது. ஸோ இந்த கதைகளை வச்சு உங்களோட படத்துக்கான கதையை எப்படி தேர்ந்தெடுக்கிறது? டு ஸ்டார்ட் வித் நோ யுவர் ஸ்ட்ரென்த்ஸ். உங்களுக்கு எந்த ஜான்ரா ரொம்ப பிடிக்கும்? ரொமான்ஸ் பிடிக்குமா, த்ரில்லர் பிடிக்குமா, க்ரைம் பிடிக்குமா? இந்த மாதிரி ஃபஸ்ட்டு அதை டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த மாதிரி சப்ஜெக்டில் ஆப்ரேட் பண்ண போகிறீங்கன்றதை கண்டுபிடிங்க. நம்பர் 2, ஸ்டோரி பிளாட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸ்டோரி என்னவா இருக்க போகுது அப்படிங்கிறதுக்கு வந்து நீங்கள் திடீர்னு எடுத்தோடனே ஒன் ஃபைன் டே அப்படியே ஒரு ஃபுல் கதையும் நீங்கள் யோசிக்கவே முடியாது. அது எவ்வளோ பெரிய ரைட்டராலையுமே முடியாது. அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்கெலிட்டன் நீங்கள் செட் பண்ணணும். அந்த ஸ்கெலிட்டன் வந்து எதுவாக வேணால் இருக்கலாம். இன்ஃபேக்ட் நீங்கள் படித்த ஒரு புக்லேருந்து நீங்கள் எடுக்கலாம், ஒரு ஃபேரி டேல்லேருந்து எடுக்கலாம், ஒரு மைத்தாலஜிலேருந்து எடுக்கலாம். இப்படி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பேஸாக எடுக்கலாம். டெய்லி நீங்கள் வந்து நியூஸ் பார்க்குறீங்க, நியூஸில் இருக்கிற நிறைய உண்மை சம்பவங்கள் இருக்கும், அதுலேருந்து ஏதாவது ஒரு இன்சிடென்ட் எடுத்துக்கலாம். இல்லை நம்ம பக்கத்து வீட்டில் கேட்ட ஒரு விஷயமா இருக்கலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்மக்கிட்ட சொன்ன ஒரு விஷயம் நம்ம மனசில் ரொம்ப பதிஞ்சு போன ஒரு விஷயமா இருக்கலாம். அதை எடுத்து பேஸ் ஒர்க்காக உங்களோட ஸ்கெலிட்டன்னு நீங்கள் வச்சுக்கோங்க. இன்ஃபேக்ட் நிறைய படங்கள் அந்த மாதிரி வந்திருக்கு. இன்ஃபேக்ட் டேக் தளபதி ஃபார் தட் மேட்டர். மகாபாரதத்துலேருந்து ஒரு சின்ன ஒரு இன்ஸ்பிரேஷன் அது. அதே மாதிரி ராவன், அந்த மாதிரி நிறைய படங்கள் வந்து ரியல் லைஃப் இன்சிடென்ட்ஸ்லேருந்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஜேபிஎம் எடுத்துக்கோங்க, இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன ஈடி எடுத்துக்கோங்க. இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஒரு கோர் ஸ்டோரி ஒன்று இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒரு ஸ்டோரி, அவங்க வந்து ரொம்ப பிலீவ் பண்ணுற ஒரு ஸ்டோரி. அந்த ஸ்டோரியை எடுத்து வச்சு அதுக்கு மேலே நீங்கள் உங்களோட ஃப்ரில்ஸு, உங்களோட மற்ற விஷயங்களை எலிவேட் பண்ணுற மாதிரி விஷயங்களை அது கூட சேர்த்து பண்ணணும். இந்த ஸ்டோரி பண்ணுற இந்த ப்ராசஸில் வந்து ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வந்து நீங்கள் உங்களை நீங்களே கிரிட்டிசைஸ் பண்ணிக்கக்கூடாது. எடுத்த உடனே எழுதிட்டு ஐயோ இது இந்த இடத்துல சரியில்லை, இந்த இடத்துல சரியில்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு என்ன தோணுதோ, என்ன விஷயம் உங்களுக்கு கன்வின்சிங்காக தோணுதோ அது எல்லாத்தையுமே ஃபுல்லாக அதில் எழுதிடுங்க. தேர்ட் பாயிண்ட், இந்த ஸ்டோரியோட ஸ்ட்ரக்சர்ட் நெரட்டிவ்ஸ் அண்ட் லேயர்ட் நெரட்டிவ்ஸ். இந்த ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லப்படுறது என்னென்னா, ஒரு கதையை வந்து நீங்கள் எப்படி சொல்ல போகிறீங்க. ஃபேமஸ் ரைட்டர் இருக்காங்க, மார்கரெட் அட்வுட்னு. அவங்க வந்து ரெட் ரைடிங் ஹுட் அப்படின்ற அந்த கதை இருக்கு இல்லையா, ஒரு சின்ன பொண்ணு காட்டுக்குள்ளே போவா, அவங்க பாட்டிக்கு ஆப்பிள்ஸ் கொண்டு போவா. அந்த நேரத்தில் வந்து ஒரு உல்ஃப் வந்து ஒரு பாட்டி மாதிரி, அவங்களோட பாட்டி மாதிரி வேஷம் போட்டு வந்து அவளை ஏமாற்றி அந்த ஆப்பிள்ஸ் எல்லாம் வாங்கிக்கும். இந்த கதை வந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ரைட்டர் சொல்லும் போது என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த பொண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்லையும் அந்த ஸ்டோரியை சொல்லலாம், இல்லை இட் வாஸ் டார்க் இன்சைட் த உல்ஃப் அப்படின்னும் கதையை ஆரம்பிக்கலாம். அந்த உல்ஃபுக்குள்ளே டார்க்காக இருந்தது, அந்த உல்ஃபோட பெர்ஸ்பெக்டிவில் கூட அந்த கதையை சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி உங்கள் கதையை நீங்கள் டிசைட் பண்ண வேண்டியது, யாரோட பெர்ஸ்பெக்டிவில் இதை சொல்ல போகிறீங்க, யாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்க போகிறது, எந்த விதத்தில் நீங்கள் யோசிச்சு வச்சுருக்க கதையை சொல்ல போகிறீங்க. ஒரு கிரிமினலோட பெர்ஸ்பெக்டிவில் கூட இருக்கலாம். நாயகன் படம் எடுத்திங்கன்னா கமல்ஹாசன்ற அந்த பர்சன் வந்து ரொம்ப நல்ல ஹீரோ கிடையாது. அவரோட பெர்ஸ்பெக்டிவில் அதை சொல்லப்பட்டிருக்கு அந்த கதை. அதே மாதிரி வேட்டையாடு விளையாடு எடுத்திங்கன்னா டேனியல் பாலாஜியோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து சொன்னால் கதை வேறு மாதிரி இருந்திருக்கும்.
ஸோ அந்த மாதிரி கதையை எப்படி சொல்லணுன்றதையும் நீங்கள் டிசைட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு. இதே மாதிரி துருவங்கள் 16 படம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எண்டில் வந்து இந்த மாதிரி ஒரு டயலாகே வரும். ஹீரோ சொல்வார், இது வந்து நான் என்னோட ஆங்கிள்லேருந்து நான் இந்த விஷயத்த சொல்கிறதுனால நான் வந்து ஹீரோவாக நல்லவனாக தெரிகிறேன். இதே வந்து என்னோட எதிரியோட சைட்லேருந்து அவனோட ஆங்கிள்லேருந்து இந்த கதையை சொல்லப்பட்டிருந்தா அவன் வந்து வேறு மாதிரி தெரிஞ்சிருப்பான், நான் வேறையாக தெரிஞ்சிருப்பேன் அப்படின்னு சொல்லுவார். இந்த மாதிரி என்ன பெர்ஸ்பெக்டிவ் எடுக்கிறோன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்தது கிரியேட் கம்பெல்லிங் கேரக்டர்ஸ். உங்கள் படத்தில் வரப்போகிற கேரக்டர்ஸ் ரொம்ப கம்பெல்லிங்காக இருக்கணும். அதாவது நீங்கள் ஒரு 10 கேரக்டர் வச்சுருக்கீங்கன்னா அந்த 10 கேரக்டருக்கும் உண்மையாகவே படத்தில் ஏதோ ஒரு விஷயம் இருக்கணும். இன்றைக்கி நிறைய படங்கள் பார்க்குறோம், அதில் வந்து ஒரு கேரக்டர் திரும்ப நடுவில் வரும், திரும்ப அதுக்கப்புறம் அந்த கேரக்டர் என்ன ஆனாங்கன்னே தெரியாது. நிறைய படங்களில் ஹீரோயின்ஸே அப்படி தான் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃபியூ சீன்ஸ் இருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன வேலைன்னே தெரியாது, அவங்க மறைஞ்சு போயிடுவாங்க. இந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் கிரியேட் பண்ண போகிற கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப கம்பெல்லிங்கான ஒரு ரோல் கொடுங்க. இன்ஃபேக்ட் விக்ரம் வேதா எடுத்துக்கிட்டிங்கன்னா விஜய் சேதுபதி வந்து கொஞ்சம் வில்லனிக் சைடில் இருந்தாலும் அவருக்குன்னு ஒரு அழகான ஒரு கேரக்டர் இருக்கும், அதை வந்து அதிகமாக காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி வட சென்னை அதில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ்னு வைக்கப்பட்டிருக்க கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே வெயிட்டேஜ் ஜாஸ்தி இருக்கும், அவங்கள வேறு மாதிரி பில்ட் பண்ணி காட்டியிருப்பாங்க. இவங்க வந்து ஹீரோ தான் இருக்கணும், ஹீரோவையே நம்ம வந்து எல்லா நேரமும் ப்ரைமரியாக வைக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களோட கதையில் சப்போர்ட்டிங் ரோலில் இருக்கிற ஒருத்தர் கூட அந்த கதையில் வந்து எலிவேட் ஆகலாம், ஹைலைட் ஆகலாம். அந்த மாதிரி உங்களோட கேரக்டர்ஸை நீங்கள் பில்ட் பண்ணுங்கள். அடுத்தது பிரிங்கிங் கேரக்டர்ஸ் த்ரூ டீட்டெயில்ஸ். ஒரு கேரக்டர் நீங்கள் உருவாக்கிட்டீங்க, அதுக்கப்புறம் அந்த கேரக்டருக்கு அடிஷ்னலாக நிறைய டீட்டெயில்ஸ் மூலமாக அவங்கள வந்து வேறு மாதிரி காட்டணும். இப்போ பாட்டி வடை சுட்ட கதையே எடுத்துக்கிட்டோம்னாலே அந்த பாட்டி ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க, அவங்க வடை சுட்டாங்க அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த பாட்டி எந்த மாதிரி பாட்டி? அவங்க வந்து கண்டாங்கி சேலை கட்டியிருப்பாங்களா, இல்லை அவங்க வந்து நரைச்ச முடி இருக்குமா, அவங்களோட கன்னத்தில் வந்து சுருக்கங்கள் ஜாஸ்தி இருக்குமா, அவங்க எந்த மாதிரி பொட்டு வச்சுருப்பாங்க, அவங்க எப்படி பேசுவாங்க, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுக்கறது மூலமாக அந்த பாட்டியினுடைய கேரக்டர் வந்து எலிவேட் ஆகும், அது வந்து வித்தியாசமாக தெரியும். நிறைய படங்களில் பார்த்தீங்கன்னா கதைக்கான ஃபார்முலா ஒன்றா தான் இருந்திருக்கு, பட் அதனுடைய ட்ரீட்மெண்ட் வேறு வேறையாக இருந்திருக்கு, அது அவங்க ட்ரீட் பண்ண விஷயங்கள் வந்து வேறு மாதிரி இருக்குது. இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்டாக வந்த ஹிருதயம் மலையாள படம் பார்த்தீங்கன்னாலே ஒரு காலேஜ் லைஃபு, லவ் லைஃபு, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்கும். அதில் எக்ஸ்ட்ராடினரியாக புது ஸ்டோரி லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் அதை அவங்க ட்ரீட் பண்ண விதம் வேறு மாதிரி இருக்கும். அவங்க காலேஜில் இருந்ததை காட்டினது வேறு மாதிரி இருக்கும், அவங்க வீட்டில் இருந்ததை காட்டினது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி அதை நீங்கள் எப்படி ட்ரீட் பண்ண போகிறீங்க, எவ்வளோ டீட்டெயில்ஸ் அந்த கேரக்டர்ஸ்க்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க. இன்ஃபேக்ட் ஜீன்ஸில் வந்த லக்ஷ்மி மாதிரி பாட்டியை எடுத்துக்க போகிறீங்களா, இல்லை சரண்யா மாதிரி கொஞ்சம் யங்கான பாட்டியா, இந்த மாதிரி விஷயங்கள் கூட உங்களோட படத்துக்கு ஒரு வேறு மாதிரியான ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். ஸோ அதனால் உங்களோட கேரக்டர்ஸை நீங்கள் பண்ணும்போது அதில் எவ்வளோ டீட்டெயில்ஸ் ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணி அவங்கள ஒரு உயிரோட்டமாக கொண்டு வந்து எல்லார் முன்னாடி நிறுத்தி வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். கிராஃப்டிங் த டயலாக்ஸ். இந்த கிராஃப்டிங் த டயலாக்ஸும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஒரு கேரக்டர் எந்த மாதிரி டயலாக்ஸை பேசும், அந்த டயலாக்ஸை உட்காந்து எழுத ஆரம்பிக்கணும். இப்படி ஒரு ஸ்டோரியோட ஒரு பார்ட்டியும் வந்து நீங்கள் பண்ண ஆரம்பித்து எதில் உங்களால் ஸ்ட்ராங்காக பண்ண முடியுதோ அந்த ஏரியாவை நீங்கள் வச்சுக்கிட்டு, இன்ஃபேக்ட் அதுக்கு நீங்கள் வேறு ஒருத்தரோட ஹெல்ப்பு கூட எடுத்துக்கலாம், வேறு ஒருத்தரை எழுத வைக்கலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அவங்களோட சேர்ந்து பிரைன் ஸ்டார்ம் பண்ணி டயலாக்ஸ் கொண்டு வரலாம். இப்படி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ரொம்ப ஃபன்னாக ரொம்ப ஜாலியாக இந்த ப்ராசஸை பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு கதை உங்ககிட்ட தான் கிடைக்கும். உங்களோட கதையை வந்து படத்துக்குன்னு நீங்கள் டிசைட் பண்ணதுக்கப்புறமா படத்தில் வரப்போகிற அந்த மிடில் போர்ஷன், அந்த எண்ட், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களோட இன்டர்வல் பிளாக் அண்ட் அந்த படத்தினுடைய முடிவு, கிளைமேக்ஸ் சீன், இது ரெண்டுத்தையும் வந்து பிளான் பண்ணும்போது நீங்கள் கதை ஆரம்பிக்கும் போதே வந்து நீங்கள் பிளான் பண்ண முடியாது. ஒன்ஸ் கதையை ஃபுல்லாக எழுதி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் திரும்பி அதை படித்து பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இந்த இடத்துல வந்து இன்டென்ஸ் சீன் வைக்கலாம், இந்த இடத்துல வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். அதை பேஸ் பண்ணி ஒரு இன்டர்வல் பிளாக்கை நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான இன்டர்வல் பிளாக்கை வைக்கலாம். அதுக்கப்புறம் கூட என்ன பண்ணணும்னா, இந்த இன்டர்வல் பிளாக்குக்கு அப்புறமா வரப்போகிற கதை, அதில் வந்து ஒரு வில்லனை வந்து ஒரு நல்லவரை ஆக்க போகிறீங்க, இல்லை அதில் இருக்கிற கேரக்டர்ஸ் வேறு மாதிரி சேஞ்ச் ஆக போகிறாங்க. இந்த மாதிரி என்னென்னா திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் மாற்றாதீங்க, அதை வந்து கொஞ்சம் கிராஜுவலாக பண்ணணும். நீங்கள் இதில் இருக்கிற கேரக்டர்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறதுக்கான காரணங்கள் என்னவாலாம் இருக்கலாம், அதெல்லாத்தையுமே வந்து அடுத்தடுத்து வர இடத்துல அதுக்கான சஜஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கூடவே வச்சுட்டே வந்து கடைசியில் கிளைமேக்ஸில் முடிக்கலாம். இப்படி ஒரு அற்புதமான கதையை எழுதுறதுன்றது வந்து உங்களுக்கு சாதாரணமாக வரப்போகிற ஒரு விஷயம் தான். ஏன்னா நம்ம எல்லாருமே ஸ்டோரி டெல்லர்ஸ், நம்ம எல்லாருமே எல்லா நேரமும் கதை சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் இன்ஃபேக்ட் பெஸ்ட் ரைட்டர்ஸ் இருக்காங்க, கதைகள் சொல்கிறவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. நம்ம தமிழ் லிட்ரேச்சரில் வந்து நிறைய கதைங்க, இந்த மாதிரி குட்டி குட்டி கதைங்க இருக்குது, அதுலேருந்து நம்ம நிறைய இன்ஸ்பிரேஷன்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்
வந்து பழைய லிட்ரேச்சரை எடுத்து படிச்சாலே தெரியும். ஐ திங்க் புறநானூறு, அகநானூறு, அப்புறம் சிலப்பதிகாரம், இதுக்குள்ளெல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகழகான டீட்டெயில்ஸு, ரொம்ப நல்ல பிளாட்ஸ் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். அதுலேருந்து கதைகளை எடுத்து அதை ஒரு சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டராக மாற்றுறதுக்கான திறமை உங்ககிட்ட தான் இருக்குது. ஸோ ஸ்டார்ட் ரைட்டிங் யுவர் ஸ்டோரி. யூ பிகம் அ ரைட்டர் பை ரைட்டிங். So do it better, fail better, and write brilliant stories. For more cinema content, please subscribe to Cinema Traveler.